This video sponsored by BuyMode e-shopping app. BuyMode e-shopping application is one of the online shopping app now available on Play Store and App Stores. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டுக்கு தேவையான காய்கறிகள் மற்றும் மளிகை பொருட்கள் போன்றவற்றை நம்ம பைமோட் ஆப்பில் ஷாப்பிங் பண்ணுறது மூலமாக விலை குறைவாகவும் தரமானதாகவும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை நீங்கள் பயன்படுத்துறது மட்டும் இல்லாமல் உங்களோட நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் சொல்லுங்கள். பைமோட்டோட லிங்க் வந்து நான் என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் தேவைப்பட்டால் டவுன்லோட் பண்ணி ஷாப்பிங் பண்ணிக்கலாம். நன்றி. வணக்கம் உறவுகளே, மீண்டும் ஒரு காணொளியோடு உங்களோடு நான். அந்த பேருந்து நிலையத்தில் இருந்து வெளியில் கிளம்பி கொண்டிருந்தது. ஜன்னலோர சீட்டில் 2 பெண்கள் உட்கார்ந்திருந்தார்கள். பஸ் போய் கொண்டிருந்தது. அதில் ஒரு பெண், கண்டக்டர் இங்கே வாயா, இந்த ஜன்னலை கொஞ்சம் திறந்து விட்டுட்டு போ அப்படின்னு சொன்னாங்க. கண்டக்டர் வந்து ஜன்னலை திறந்து விட்டு போனார். அந்த பெண்ணுக்கு பக்கத்தில் உட்காந்துருந்த பெண், யோ கண்டக்டர் இங்கே வாயா, வந்து இந்த ஜன்னலை சாத்தி விட்டு போ அப்படின்னு சொல்லிச்சு. கண்டக்டர் வந்து, என்னம்மா அந்த அம்மா ஜன்னலை திறந்து வைக்க சொல்கிறாங்க, நீங்கள் ஜன்னலை சாத்தி வைக்க சொல்கிறீங்க, கொஞ்ச நேரம் அட்ஜஸ்ட் பண்ணி பிரயாணம் பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்டார். அதுக்கு அந்த முதல் பெண் சொன்னாங்க, இங்கே பாரியா, நீ ஜன்னல் அடைச்சி வச்சேன்னா நான் மூச்சு முட்டி செத்து போயிடுவேன் அப்படின்னு சொன்னாங்க. அதை கேட்ட 2வது பெண், இங்கே பாரியா, நீ ஜன்னலை திறந்து வச்சேன்னா நான் குளிரில் விரைச்சி செத்து போயிடுவேன் அப்படின்னு சொல்லிச்சு. கண்டக்டருக்கு என்ன செய்கிறன்னு தெரியல. அப்படி தகச்சு நின்றுட்டு இருந்தப்ப கடைசி சீட்டில் நம்மால் ஒருத்தன் பீடி குடிச்சிக்கிட்டு இருந்தான். அவன் கண்டக்டரை, அங்கே என்னையா பிரச்சனை அப்படின்னு கேட்டப்போ கண்டக்டர் சொன்னார், அதை ஏன் கேட்குறியா, ஒரு அம்மா ஜன்னலை அடைச்சா மூச்சு மூட்டி செத்து போயிடுவேன்னு சொல்லுது, இன்னொரு அம்மா ஜன்னலை திறந்து வச்சா குளிரில் வரைச்சி செத்து போயிடுவேன்னு சொல்லுது, ஒருத்தருக்கு ஒருத்தர் அட்ஜஸ்ட் பண்ணி போகக்கூடாதா, கொஞ்ச நேரத்தில் தான் இறங்க போகிறாங்கல்ல, அதுக்குள்ளே இப்படியே சண்டை போடுறது அப்படின்னு சொன்னார். அதுக்கு அந்த மனுஷன், நான் ஒரு யோசனை சொல்லட்டுமா அப்படின்னு கேட்டார். கண்டக்டர், சொல்லியா, நீ என்ன தான் சொல்ல போகிறேன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொன்னார். அவன் சொன்னான், கொஞ்சம் நேரம் அந்த ஜன்னலை அடைச்சி வை, ஒரு அம்மா செத்து போயிடும், அப்புறம் கொஞ்சம் நேரம் ஜன்னலை திறந்து வை, இந்த அம்மா செத்து போகும், நாம நிம்மதியாக போகலாம் அப்படின்னு சொன்னான். கண்டக்டருக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. யோ நல்ல ஆளியா நீ, அப்படி அவங்க 2 பேரும் செத்து போனாங்க, அந்த பொம்பளைங்களோட புருஷன் வந்து கேட்டால் நான் என்னையா பதில் சொல்கிறது அப்படின்னு கேட்டான். அதுக்கு அந்த ஆள் சொன்னான், அதை பற்றி நீ கவலைப்படாத, அந்த 2 பொம்பளைங்களோட புருஷன் நான் தான், அதனால தான் அந்த யோசனையை சொன்னேன் அப்படின்னு சொன்னான். இதை கேட்ட கண்டக்டரு கொஞ்சம் திகச்சு தான் போயிட்டார். என்ன உறவுகளே, வாழ்க்கைன்றது அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது தான். அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லாத வாழ்க்கை ரொம்ப சிரமமான விஷயம். கதை பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த கதை வந்து தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவங்களோட உரையிலிருந்து எடுத்தது. நன்றி உறவுகளே, இந்த காணொலியை முழுமையாக கேட்டமைக்கு. மீண்டும் ஒரு காணொலியோடு உங்களை விரைவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.